தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. அதிலும் பாக்கு விவசாயம் பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட பாக்கு ஷெட்கள் இயங்கி வருகின்றன. இந்த ஷெட்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இதனால் 300க்கும் மேற்பட்ட வடமாநில குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகிவிட்டது. இதன் காரணமாக கல்வித்துறை சார்பில் தொண்டாமுத்தூர், குளத்துப்பாளையம், முத்திப்பாளையம், புத்தூர் ஆகிய அரசு துவக்கப் பள்ளிகளில் வடமாநில குழந்தைகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடத்தி தனியாக ஆசிரியர்கள் நியமித்து பாடம் நடத்தி வருகின்றனர். ஆனாலும் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிக்கு வருவதில்லை. பெற்றோர்களும் அனுப்புவதற்கு தயங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு தொழிலாளர் நலத்துறை, குழந்தைகள் உதவி மையம், பள்ளிக் கல்வித்துறை, காவல்துறையினர் இணைந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேற்பட்டோர் தொண்டாமுத்தூர் பகுதியில் செட்டு போட்டு தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் ஒரு 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடமே போகாமல் அவங்களுடைய வேலைகளுக்கு, தோட்டங்களுக்கு போயிட்டு மாலை வரை வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைகளுக்கு கல்விங்கிறதே வந்து தடைபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பகுதி வந்து ஊராட்சி விவசாயம் சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் பிரதான தொழிலாக இருக்கிறது வந்து ஒரு பாக்கு வியாபாரம். அது சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக இந்திக்காரங்களாம் அதிகபட்சமாக அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களோட வந்து அந்த குழந்தைங்க கூடவே வந்து வேலைக்கு கூப்பிட்டு போகிற சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்குது. அது ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையாகவும் இருந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து அந்த பகுதி மக்களுக்கு போய் கூட இருந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த குழந்தைகளை உடனடியாக பள்ளிக்கு சேர்த்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை. நம்மளுடைய மாநிலம் வளர்ந்த மாநிலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் வந்து படிப்பறிவு இல்லாமல் அந்த குழந்தைகள் பாதிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதனால அந்த குழந்தைகளுக்கு உடனடியாக கல்வி வசதி ஆரம்ப பள்ளிகளில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிகளையும் இந்த அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ், அசாம், மற்ற பகுதியில் இருக்காங்க. அதை வந்து அரசு வந்து அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோட முகவரிகளை தகுந்த முறையில் எடுத்து அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி அந்த குழந்தைகளை தகுந்த முறையாக பள்ளிக்கு வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்வோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போய் குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க சார்? அவங்க வந்து என்னென்னா அவங்க ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறத முதல் விஷயம். என்னென்னா நம்ம அந்த அவங்க வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் முதல் விஷயம். அவங்களுக்கு புரிதலை வந்து நம்ம இந்த ஸ்கூலுக்கு போனால் இப்படி குழந்தைகளை படிக்க வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அவங்களுக்கு படிப்பு அறிவை கொடுத்தோம்னா தான் அடுத்த வளர்ச்சிக்கு அவங்க போவாங்க. அப்படிங்கிற விஷயத்த அவங்க பெற்றோருக்கு வந்து நம்ம பகுதியில் இருக்கிற ஆட்கள் போய் புரிய வைக்கணும். அதுக்குண்டான வழிமுறையை செய்ய வேண்டியது நம்ம அரசாங்கம் அந்த கல்வித்துறையை சேர்ந்தவங்களும் இதுக்குண்டான முயற்சி எடுக்கணுங்க. இருக்காங்க ஒரு 500லேருந்து 1000 குழந்தைகளுக்கு மேலேயே இருக்கலாங்க. ஒரு சிலர் குடும்பத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சிலர் தனியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வாழ்வாதாரம் தேடி இங்கே வந்திருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு தேடி வந்திருக்கிறாங்க. வரும்போது அவங்களுக்கு படிப்பை விட வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சரி, பள்ளி கல்வித்துறையும் சரி முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதனோட விழிப்புணர்வு ஒன்றும் கிடைக்கலையா என்னன்னு கூட சரியா தெரியவில்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு இருக்கு இல்லைங்களா, பாக்கு கலன்னு சொல்லுவாங்க. மரத்துலேருந்து பாக்கு எடுத்து அதை தரம் பிரித்து அதை மூட்டை கட்டி போடுறது அப்படிங்கிறதுல இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அது போக சில வட மாநிலத்தில் வந்தீங்கன்னா அந்த கட்டட தொழில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் அப்படிங்கிற கேட்டரிங் அந்த தொழிலையும் கொஞ்சம் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ இந்த அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக ஒரு கல்விக்கூடம்ல கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அது என்ன சார், என்ன நடக்குது? இல்லை, அது சம்மந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள், அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், அவங்கெல்லாம் கொண்டு போய் அவங்கள படிக்கணும்னு ஒரு கட்டாயமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்படியே நம்ம அங்கே போனாலுமே அவங்க வந்து பயந்து ஓடத்தான் பார்க்குறாங்க. இது என்ன மாதிரி நிலைப்பாடு? ஏன் அப்படி என்ன நடக்குதுங்க? இல்லை, அது அரசு தான் இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையிலேயே அவங்க வந்து வட மாநிலத்திலேருந்து வந்தவங்களா இல்லை வேறு ஏதாவது பகுதியிலேருந்து வந்திருக்காங்களா, அவங்களுக்கு ஆதார் கார்டுகள்லாம் ஒரிஜினலாக இருக்குதா? இப்போ அசாம்லேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையே பூர்வீக அசாமா, அவங்களுடைய உண்மையான அட்ரஸ் என்ன, இதெல்லாம் வெரிஃபிகேஷன் எடுத்து கம்பல்சரி அதைய
அரசு தான் தீவிரமா இதை கண்காணிக்கணும். அங்க அவங்க வந்து இன்டர்மீடியண்டா அப்படி வர்றாங்க, அப்படி போடுறாங்க இல்லையா? அதனால வந்து நடுவில் அவங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் சில பேருக்கு போடாம இருந்திருக்காங்க. போட்ட பசங்க சில பேர் அவங்க அசாமுக்கு போறப்ப திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து ரிப்போர்ட் ஆகி சிஎம் செல்லுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குது. அப்புறம் வந்து அவர் எங்க கவர்மெண்ட் செக்ரட்டரி வந்து இன்ஸ்பெக்ஷன் உடனே பார்த்து என்னன்றதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கும் போல, சிஎஸ்க்கு போய் சிஎஸ்ல இருந்து எங்க செக்ரட்டரிக்கு போயிருக்கும் போல. இப்போ இன்ஸ்பெக்ஷன் பார்க்க சொன்னாங்க. நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, சைல்ட் லேபருக்குன்னு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது. அதுல போலீஸ், நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோம். பார்த்து ஒரு 5 குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ பண்ணிட்டு அதை வந்து எஃப்ஐஆர்லாம் போலீஸ்ல சொல்லி எஃப்ஐஆர் போட்டாச்சு. கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் இவர்கிட்ட வந்து நம்ம சிஜேஎம்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. கேஸ்னா அந்த பாக்கு செட் உரிமையாளர் மேல, பாக்கு செட் உரிமையாளர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் கோர்ட்ல. இப்போ 30ஆம் தேதி ஹியரிங் வருது. அது மீன் டைம் எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அந்த 5 குழந்தைங்களையும் ரீஅட்மிட் பண்ணி ஸ்கூல்ல வந்து அட்மிட் பண்ணதையும் என்ஷூர் பண்ணியாச்சு. அவங்க அந்த அட்மிஷன்ஸும் வந்து லெட்டர் நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த செக்ஷன்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அட்மிஷன்ஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்தா அட்மிஷன் கொடுக்கணும், யாருக்கும் அட்மிஷன் கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு இதுதான் கண்டிஷன் சார்.